ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரீஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இது மல்லி விதை கடையில் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, சும்மா போட்டு விடுவோம், வருதோ இல்லையோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். இது வந்து முழு விதையாக போடாமல் வந்து ஒன்று ரெண்டாக வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வந்து உடச்சி விட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா சீக்கிரமாக முளைப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானும் அந்த மாதிரி பண்ணுறேன். சும்மா 1 2 தான், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், சும்மா 1 2 வந்து உடச்சிட்டு போட்டு விடலாம். நான் வந்து சும்மா நிலத்துலேயே தான் தூவி விடுறேன். ஏன்னா இதுக்காக வந்து ப்ராப்பராக பேகு மண் கலவை எதுவும் நான் தயாரிக்கலை. இருக்கிற மண்ணிலேயே சும்மா அப்படியே தூவி விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி 1 2 உடைச்சா போதும். ஸோ வந்து நான் இங்கே தான் நட்டு விட போகிறேன். தூவி விட போகிறேன். சாரி, வாய் கொஞ்சம் குளறுது. இங்கே வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம தூவி விடுற இடத்த மட்டும் கொஞ்சம் கொத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தி விட்டுட்டு மல்லி விதை வந்து தூவி விடுறேன். நான் சும்மாவே அப்படியே தூவி விட்டுறேன். ஏன்னா லைனாலாம் போடலை, சும்மா அப்படியே தூவி மட்டும் விடுறேன். இது வந்து விதைக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்தது கிடையாதுங்க. வீட்டில் நம்ம கஷாயம் போடுறோம் இல்லையா, வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மல்லியே தான். சரி, ஃபஸ்ட் டைம் தானே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருந்தேன். பாருங்கள், தூவிட்டுருந்தேன். உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது. இப்போ இதில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு காட்டுறேன். ஏன்னா ஒரே கையில் கேமரா வந்து பிடிச்சிட்டு தண்ணி தெளிக்க முடியல. அதுக்கு முன்னாடி மண் கொஞ்சம் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து தூவி விட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், தண்ணி வந்து தெளித்து விட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து அது எப்படி முளைப்பு வருதுன்ட்டு வந்துச்சுன்னா நான் வந்து காட்டுறேன். கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். அடுத்தது இது வந்து பட்டாணி செடி தாங்க. வீட்டில் கொஞ்சம் பட்டாணி இருந்தது, கடையில் வாங்கிட்டு சமையலுக்கு வாங்கினது தான். அது வந்து ஊற வச்சு சரி முளைக்கட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இப்போ அழகாக வளர்ந்து வந்துடுச்சு. குட்டி குட்டி செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் நினைக்கவே இல்லை வீட்டில் இருக்கிறது போட்டால் வருமானு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்காக தனியாக விதையெல்லாம் நம்ம வாங்குகிறோமே, அதெல்லாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிறதே நம்ம வச்சு போடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ஒரு 4 லைன் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து நல்லா அறுவடை தந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போன வீடியோவில் வந்து கொஞ்சமாக போட்டு விட்டுருப்பேன். வெண்டைக்காய் செடி பாருங்கள், போட்ட விதை எல்லாமே வந்து முளைச்சி வந்துடுச்சு. கொஞ்சம் பெருசாக அவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ பார்த்துட்டு வந்து முத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்து நான் எடுத்துடுறேன். இது ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது, அதை பறிச்சுக்கிறேன். இது என்ன வகை செடின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ லென்த்தெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி லைட்டு எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.